வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு நியூ சாப்டர் பார்க்க போகிறோம். இட்ஸ் சாப்டர் 5, பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். Let's start with the introduction. Python is a general purpose programming language created by Guido van Rossum from CWI, that is Centrum Wiskunde and Informatica. இது வந்து ஒரு நேஷனல் ரிசர்ச் சென்டர் மேத்ஸுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் நெதர்லாண்ட்ஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. 1991 இந்த பைத்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சில ஹீரோஸ் மாதிரி இது ஸ்டார்டிங்கில் ஹிட் ஆகலனாலும் இப்போது இது டாப்பில் இருக்குது, ஒன் ஆஃப் த டாப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ன்ற மாதிரி. ஃபைன். இப்போது இந்த பைத்தான் என்ற பேர் எப்படி வந்ததுன்ற மாதிரி, இப்போ ஜாவா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாவாவே என்னென்னா, ஜாவா கண்டுபிடிச்சவருக்கு என்ன ரொம்ப பிடிக்குன்னு பார்த்தோன்னா இந்த இமேஜ் பாருங்கள். ஸோ ஒரு காஃபி கப்னு இருக்கும். ஸோ ஆக்சுவலி ஜாவா இஸ் ஒரு காஃபியோட பேர் தான் வந்து ஜாவா காஃபின்னே சொல்லுவாங்க. அந்த காஃபி அவருக்கு ரொம்ப பிடிக்குன்றதால அவர் அந்த பேரே வச்சிட்டார் அவரோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு. ஸோ அதே மாதிரி இவர் இந்த பேர் வைக்க காரணம் என்னென்னா, சின்ன வயசுலேயே இவர் பார்த்த ஒரு காமெடி சீரீஸ்ப்பா. அது பேர் பார்த்தோன்னா மாண்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சீரீஸ் பிடிச்சதால அதில் இருந்த ஒரு வேர்டியை பைத்தான் சொல்லிட்டு இவரோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு அதை பேர் வச்சுட்டார். ஸோ பைத்தான் சப்போர்ட்ஸ் போத் ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஸோ நார்மலாக ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் எக்ஸாம்பிள் சி லாங்குவேஜ் சொல்லலாம். இது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு வந்து C++ ஜாவாலாம் சொல்லலாம். இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ணுவோம். நீங்கள் லாஸ்ட் இயர் பண்ணியிருப்பீங்க C++ல. ஸோ அது நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்போ பார்க்கல, நீங்கள் 10th முடிச்சுட்டு. ஸோ இது ப்ரொசீஜருக்கு அப்புறம் தான் C++ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் சொல்லிட்டு வந்து பைத்தான் ரெண்டையுமே சப்போர்ட் பண்ணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். இட் இஸ் எ ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதே தான் இங்கே சொல்கிறாங்க. இட் இஸ் எ ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். ஸோ அப்போ ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட் சப்போர்ட்ஸ் போத் சயின்டிஃபிக் அண்ட் நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங். ஸோ சயின்டிஃபிக்னால் உங்களுக்கே தெரியும், இந்த ஃபார்முலே இதெல்லாம் இருக்கிறது சயின்டிஃபிக். ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டீல் பண்ணுற மாதிரி இருந்தால் இது சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங். நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங்ன்றது இட் டீல்ஸ் வித் தி சப்ஜெக்ட்ஸ் லைக் இந்த ஹிஸ்ட்ரி, ஃபைன் ஆர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள். இதை ரெண்டுத்திலையுமே யூஸ் பண்ணலான்றதுனால it is called as general purpose programming language. It is a platform independent programming language. ஸோ பர்டிகுலராக இந்த பிளாட்ஃபார்ம் தான், இந்த ஓஎஸ் இருந்தால் தான் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இது மோஸ்ட் ஆஃப் த ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை கவர் பண்ணிவிடும். ஸோ அதனால் இது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம்ஸ் ரிட்டன் இன் பைத்தான் ஆர் ஈஸிலி ரீடபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். இது உங்களுக்கே புரியும், நீங்கள் ஃபீலும் பண்ணுவீங்க இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்க்கும்போது. ஸோ த வெர்ஷன் 3.x ஆஃப் பைத்தான் ஐடியல்லி integrated development learning environment is used to develop and run Python code. ஸோ நம்ம இந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணி பைத்தான் ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ண போகிறோம். இட் கேன் பி டவுன்லோடட் ஃப்ரம் த வெப் ரிசோர்ஸ்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி இதோட லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் பண்ணலன்னா நான் திருப்பி வேணால் இந்த வீடியோ கூட போட்டு விடுறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக யூ கேன் டவுன்லோட். இந்த 3.xன்னு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த எக்ஸ்ன்றது மாறிட்டே இருக்கும் வெர்ஷன்ஸ். நான் டவுன்லோட் பண்ணும்போது மேபி 8 இருந்திருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது 9 இருக்கலாம், 3.9 இருக்கலாம். ஸோ அதனால் அவங்க ஜென்ரலாக ஒரு வேரியபிள் வச்சிட்டாங்க எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஃபைன். இப்போது ப்ரோக்ராமிங் இன் பைத்தான். இன் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் கேன் பி ரிட்டன் இன் 2 ways, நேம்லி இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோடு. இது வந்து லாஸ்ட் டைம் வந்து ஏதோ ஒரு ஹாஃப் ரீல் இதில் கேட்டிருந்தாங்கப்பா. இது சிம்பிள் தான். பைத்தான் ப்ரோக்ராம்ஸை வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி வி கேன் ரைட் இன் 2 ways. ஒன்று இன்ட்ராக்டிவ் மோடு, ஒன்று ஸ்கிரிப்ட் மோடு. பட் வி யூஸ்வலி கோ ஃபார் ஸ்கிரிப்ட் மோடு. இன்ட்ராக்டிவ் மோட்னா அது ஆஸ் த நேம் இம்ப்ளாய்ஸ், அந்த பேர்லேயே இருக்குது பாருங்கள், இன்டராக்டிவ். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்கிறீங்களா, அது இன்ட்ராக்ஷன் சொல்லலாம்ல. அதே மாதிரி இன்ட்ராக்டிவ்னா நம்ம அந்த ஒரே ஸ்க்ரீன்லேயே டைப்பும் பண்ணுவோம், அதே ஸ்க்ரீன்லேயே அது வந்து ஆன்சர் நம்மளுக்கு சொல்லும். ஸோ அது இன்ட்ராக்டிவ் மோடு. ஸ்கிரிப்ட் மோட்னா தனியாக ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி அதில் ப்ராப்பராக நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணி அதை ரன் பண்ணுவோம். நீங்கள் C++ல கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணுவீங்க. இதில் யூ டோன்ட் நீட் டு கம்பைல், அதுவே ஆட்டோமேட்டிக்காக கம்பைல் ஆகிடும். ஸோ நீங்கள் ரன்னு கொடுத்தாலே இது கம்பைல் ஆகிட்டு ரன் ஆகும் அது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மோடுன்ற மாதிரி இதில் சொல்கிறாங்க. தி இன்ட்ராக்டிவ் மோட் அலோஸ் அஸ் டு ரைட் கோட்ஸ் இன் பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்ட். அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் வரும், ஒரு லைனுக்கும் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டேஷனுக்கும் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று காட்டும். whereas in script mode programs can be written and stored as separate file with the extension .py. ஸோ இன்ட்ராக்டிவ் மோடில் யூ கான்ட் சேவ். அதே சமயம் நீங்கள் ஸ்கிரிப்ட் மோட்னா .pyன்ற எக்ஸ்டென்ஷன் வச்சு எப்படி ஒரு ஃபைல் ஜென்ரலாக சேவ் பண்ணுறீங்க நீங்கள் டாக்குமெண்ட் ஃபைல், அந்த மாதிரி .docன்னு சொல்லிட்டு அது மாதிரி யூ கேன் சேவ் த பைத்தான் ஃபைல் வித் எக்ஸ்டென்ஷன் .py. ஸோ அதை சேவ் பண்ணால் தான் உங்களால் எக்ஸிக்யூட்டே பண்ண முடியும். ஸ்கிரிப்ட் மோட் இஸ் யூஸ் டு கிரியேட் அண்ட் எடிட் பைத்தான் சோர்ஸ் ஃபைல்.
ஃபைன். ஸோ இது வந்து இன்ட்ராக்டிவ் மோடு ஸ்கிரிப்ட் மோடுக்கு நீங்கள் டிஃப்ரென்சியேஷன் மாதிரி இதுலேருந்தே பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இன்ட்ராக்டிவ் மோடு பற்றி பார்க்குறாங்க வித் த ஸ்க்ரீன்ஷாட்ஸ். In interactive mode, Python code can be directly typed and the interpreter displays the results immediately. The interactive mode can also be used as a simple calculator. ஒரு calculator மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்கள் 3+5 போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக 8 ஆன்சர் கீழே வந்துடும். அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். Invoking Python IDLE. இப்போ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அதை பார்க்குறோன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. நம்மளும் கையோட இங்கே பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் பைத்தான்ன்றது இது விண்டோஸ் 7ன்றதால இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கிற ஓஎஸ் என்னன்னு பார்த்தோன்னா விண்டோஸ் 10 இது. உங்கள் லேப்டாப்லேயே மோஸ்ட்லி அதில் தான் இருக்கும். ஸோ இதில் டேரெக்டாக நான் இங்கே வந்து பின் பண்ணியிருக்கேன் டாஸ்க் பாரில். ஸோ இதுதான் அந்த பைத்தானோட ஐக்கானு. ஸோ நான் ரைட்டாகவே இப்படி கிளிக் பண்ணிக்கிறேன் பாருங்க. கிளிக் பண்ணோன்னே நமக்கு இந்த ஸ்க்ரீன் இப்போ வந்துடுச்சு. தி ப்ராம்ப்ட் இண்டிகேட்ஸ் த இன்டர்பிரேட்டர். இந்த சிம்பிள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது சூஸில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இன்டர்பிரேட்டர் இஸ் ரெடி டு அக்செப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த சிம்பிள் வந்துட்டாலே இட் இஸ் ரெடி டு இன்ட்ராக்ட் வித் அஸ்ன்ற மாதிரி அர்த்தம். Therefore, the prompt on screen means IDLE is working in interactive mode. Now let us try as a simple calculator by using a simple mathematical expression. இது அப்படியே யூஸ் பண்ணுறோம். 5 + 10 5 + 10 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தா ஆன்சர் வந்துடும். 5 + 50 × 10 505. ஸோ இதில் இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ்லாம் இதில் ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் ஹேஸ் தி ஹையர் ப்ரெசிடென்ஸ் தென் ப்ளஸ் சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இது மல்டிப்ளை ஆகிடும். இது மல்டிப்ளை ஆகிட்டு தான் நெக்ஸ்ட்டு இதோட ப்ளஸ் ஆகும். இந்த ஆன்சரை வச்சு இது கூட ப்ளஸ் ஆகும். ஸோ 50 × 10 500 + 5 505 அப்படி வரும். 5 + 50 55 55 × 10 550 அப்படின்னு சொல்லிட்டு வராது. பிகாஸ் as I already said it runs by order of precedence. ஃபைன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கப்பா. I think we can just copy this and paste right away. ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. இதில் மோஸ்ட்லி நீங்கள் இந்த இடத்துல மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மட்டும் இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வேறு மாதிரி எடுத்துக்குது. ஸோ இப்போ என்ட்ரு கொடுத்தோன்னா ஸோ கலர் வேரியேஷனே பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த அவுட்புட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வயலட் கலரில் வரும். இதில் வேரியபிள் நீங்கள் அசைன் பண்ணி எதுவுமே உங்களுக்கு வந்து C++ மாதிரி யூ டோன்ட் ஹாவ் டு எண்ட் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் அ செமிகாலன். நீங்கள் ஜஸ்ட் x = 10 y = 10 அப்படின்னு y = 20 கொடுத்துருக்காங்களா, சரி நம்ம இங்கே 10 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு z = x + y அப்படின்னு கொடுத்தோன்னா தென் பிரிண்ட் வந்து இசட்னு கொடுக்கணும். இப்போது இதில் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுங்க தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க சில விஷயங்கள். நம்ம அதுக்கு முன்னாடி இது பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக பிரிண்ட் ஆஃப் இசட்னு கொடுத்துருக்கோம். ஸோ 20ன்னு வந்துடுது. அவ்வளோதான். நீங்கள் எதாவது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டு உள்ளே இந்த மாதிரி வரணும்னா யூ ஹேவ் டு கிவ் வித்தின் டபுள் கோட்ஸ். டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் பிரிண்ட் பண்ணணுன்னா வேரியபிளில் ஸ்டோராக இருக்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணணுன்னா கோட்ஸ் இல்லாமல் கொடுக்கணும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த செட்டுக்கு வெளியே இங்கே 2 டபுள் கோட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா செட்டுனே பிரிண்ட் ஆகிடும். அது நீங்கள் டபுள் கோட்ஸ் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா இட் வில் பிரிண்ட் த வேல்யூ இன்சைட் தட் வேரியபிள். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். C++ படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டுப்பா இதுதான் இன்ட்ராக்டிவ் மோட். இதோட முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் மோடு. Basically a script in a text file containing the Python statements. Python scripts are reusable code. Reusable na neenga save pannite next kuda appuram kuda use panikalam edha panikalam. Once the script is created, it can be executed again and again without retyping. The scripts are editable. So thirumba adha solranga. Creating scripts in Python pa simple. Ipo Ctrl+N nu kudukuren avladha mudinju pochu. Idu script mode. Idu interactive mode, idu script mode. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நோட் பேட் ஃபைல் மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் முதல்ல சேவ் பண்ணிடணும். பிஃபோர் கோயிங் டு டைப் எனி திங் இன் த ஸ்கிரிப்ட் மோட் எப்பயுமே யூ ஹேவ் டு ஃபஸ்ட் சேவ் த ப்ரோக்ராம்ப்பா. இது நீங்கள் எங்கே வேணால் சேவ் பண்ணலாம். இப்போ நான் மீடியா ஃபைல்ஸில் போய் சேவ் பண்ணுறேன். ஜென்ரலாக சாம்பிள்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன். sample.py. ஷுட் நாட் ஃபர்கெட் திஸ் எக்ஸ்டென்ஷன். சேவ். இப்போ இந்த இடத்துல சேவ் ஆகிடுச்சு பாருங்கள்.
இங்கே எதாவது டைப் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டார் வந்துடும். ஏன்னா இந்த சேஞ்சஸ் இன்னும் சேவ் ஆகலைன்ற காட்டுறதுக்காக. இப்போ நான் Ctrl+Sன்னு கொடுக்குறேன், ஸ்டார் போயிடும். இப்போ நான் திருப்பியும் டைப் பண்ணுறேன், ஸ்டார் மேலே வரும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஃபைன். இப்போ எதாவது யூஸ்ஃபுல்லாக டைப் பண்ணலாம். இங்கே தான் கொடுத்துருக்காங்க ஃபைல், நியூ ஃபைல் அப்படின்லாம் சொல்லிவிட்டு டேரெக்டாக இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். காப்பி. இந்த இடத்துல இப்போது ஆல்ரெடி க்ரீன் கலரில் தான் இருக்குது. ஸோ இது டபுள் கோட்ஸ் நம்ம மாற்ற தேவையில்லை. செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டு சிம்பிள் F5 கொடுத்தோன்னா ரன் ஆகிடும். ஓகே, சோர்ஸ் கோட் மஸ்ட் பி சேவ்டு. ஏன் சொல்லுறது தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஸ்டார் இருக்குது பாருங்கள். ஒத்து கவனிச்சிங்கன்னா இந்த மேலே பாருங்கள் ஸ்டார் இருக்கும். ஸோ அதை சேவ் பண்ணணும். ஓகே டு சேவ்னு இருக்குது. அதுவே சேவ் ஆகிட்டு ரன் பண்ணி காட்டுறோம். த சம் ஈக்குவல் டு 450 சொல்லிட்டு. வெரி வெரி சிம்பிள் பைத்தானு. கொஞ்சம் ஃபோக்கஸ் வச்சோன்னா முடிஞ்சு போச்சு வேலை. ஸோ ஐடிஎல்லியை க்ளோஸ் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் திருப்பியும் ஐடிஎல்இ வரணும்னா நான் ஜஸ்ட்டு ரன் பண்ணால் வந்துடும், எனக்கு ஐடிஎல்இ ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ஐடிஎல்இ தான் நம்ம இன்ட்ராக்டிவ் மோட் சொல்லிட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா? அதுதான் வந்து அவுட்புட் பார்க்குற ஸ்க்ரீனே கூட. எதுக்குன்னா ஸ்கிரிப்ட் மோடுக்கு. இது தான்ப்பா இங்கே கொடுத்துருக்காங்க. ரனில் போய்ட்டு RFI கொடுக்கலான்ற மாதிரிலாம். இஃப் யூ கோட் ஹேஸ் எனி எரர் இட் வில் பி ஷோன் இன் ரெட் கலர் இன் தி ஐடிஎல்இ. சரி, இப்போ என்ன பண்ணுவோம்? இதுலேயே நான் என்ன பண்ணுறேன், இதை தூக்கிடுறேன். இதை தூக்கிட்டு ஐ எம் ஜஸ்ட் ரன்னிங் த ப்ரோக்ராம் வித் த ஷார்ட்கட் F5. பார்த்தோன்னா இன்வேலிட் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக காட்டுது. இந்த இடத்துல ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி. இங்கே கேப் இருக்கிறதால இந்த டபுள் கோட்ஸ் இங்கே கூட வரலான்ற மாதிரி காட்டுறதுக்காக இந்த எஸ்ஸை வந்து எரர்ன்ற மாதிரி உங்களுக்கு இங்கே தான் சம்திங் பிரச்சனைன்ற மாதிரி காட்டுது உங்களுக்கு. ஸோ இட் வில் அசிஸ்ட் யூ இன் கேஸ் ஆஃப் எனி எரர்ஸ். ஃபார் ஆல் எரர் ஃப்ரீ கோட் த அவுட்புட் வில் அப்பியர் இன் தி ஐடிஎல்இ விண்டோ ஆஃப் பைத்தான் as shown in figure 5.8. ஸோ இந்த ஐடிஎல்இ விண்டோவில் உங்களுக்கு அவுட்புட் காட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ பேசிக்கான விஷயம்லாம் முடிச்சாச்சு. எங்கே நம்ம டைப் பண்ணுறோம், எங்கே அவுட்புட் பார்க்குறோன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ கான்செப்ட்குள்ளே வரும். இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். A program needs to interact with the user to accomplish the desired task. This can be achieving using input-output functions. The input functionனாலே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த parenthesis வந்துடும். ஸோ இப்படி போட்டாலே அது ஒரு ஃபங்க்ஷன்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். The input function helps to enter data at runtime by the user and the output function print is used to display the result of the program on the screen after execution. ஸோ இப்போ ரெண்டு பற்றி பார்க்குறோம். ஜென்ரலாக சொல்லிட்டாங்க இன்புட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இன்புட்ன்றது ரன் டைமில் நம்ம கொடுப்போம். பிரிண்ட்ன்றது கால்குலேட் பண்ண ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்கறதுக்கான, இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு லைன் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அவுட்புட் ஸ்க்ரீனில் அப்படின்னா we can make use of this print statement, print function. ஃபஸ்ட்டு print function பற்றி பார்க்குறோம். In Python, the print function is used to display results on the screen. The syntax for print is as follows. இதுதான் சின்டாக்ஸ் மாதிரிப்பா. ஸோ பிரிண்ட்டு என்ன மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலான்னா டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்து யூஸ் பண்ணலாம். கொடுத்தீங்கன்னா என்ன நீங்கள் பிரிண்ட் ஆகணும் அவுட்புட் ஸ்க்ரீனில் அந்த ஐடிஎல்இலன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல டபுள் கோட்ஸ்குள்ளே ஐ எம் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் SMTPVC ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு அழகாக ஒரு சென்டென்ஸ் கொடுத்தோன்னா அது டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம கொடுக்கணும். அது அப்படியே பிரிண்ட் ஆகும். இதே வேரியபிள் பிரிண்ட் பண்ணணும்னா வேல்யூ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இசட்னு கொடுத்துருக்கு, பிரிண்ட் ஆஃப் இசட்னு சொல்லிட்டு அது ஒரு வேரியபிள். அதுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல யூ நீட் நாட் டு கிவ் எனி டபுள் கோட்ஸ். அடுத்தது பிரிண்ட். இது ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி போடுறாங்க. ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறது, டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லாதது ரெண்டுத்தையுமே. டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும். டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லாததை வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஒரே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் யூ கோயிங் டு யூஸ்னா யூ ஹேவ் டு செக்ரிகேட் போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் அ கமா இந்த மாதிரி. ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட்டாக இது ஒன்று வித் வித் கோட்ஸ் வித்தவுட் கோட்ஸ், வித் கோட்ஸ் வித்தவுட் கோட்ஸ், அந்த மாதிரி மாற்றி மாற்றி கூட நீங்கள் ஜிக்ஸாக்காக கூட பண்ணிக்கலாம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில். பட் யூ ஹேவ் டு as I already said segregate with a comma. நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள். இதில் தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங்னா இது அவுட்புட்டு. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எதில் கொடுத்துருக்காங்க உங்களே தெரியும் எந்த மோடில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்ட்ராக்டிவ் மோடில் இருக்குது. இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பிரிண்ட் இசட்னா 11 டேரெக்டாக நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா. இதே சம் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு கொடுத்தோம்னா சம் ஈக்குவல் டு 11 சொல்லிட்டு வரும். இதுவே இந்த ரெண்டு இன்புட்டும்
the sum of 5 into 6 is 11 என்ற மாதிரி கொடுக்குறாங்க மாற்றி. Next, input function. An input function is used to accept data as input at runtime. The syntax for input function is அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. z equal to input of prompt string அப்படின்னா இப்போ பாருங்க, இது காப்பி பண்ணுறேன். வேரியபிளுக்கு இப்போ பாருங்கள் இங்கே பச்சை கலராக இல்லை. ஸோ நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா, நீங்கள் இல்லைனா ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த டபுள் கோட்ஸ் கொஞ்சம் சாஞ்சிருக்கும். ஸோ அதை நம்ம ரீஎடிட் பண்ணிக்கணும் கொஞ்சம். இந்த இடத்துல வேரியபிள்ன்றதுல நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். ஒரு சின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. சி ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இங்கே அனாவசியமாக கேப் எதுவும் தேவையில்லை. ஸோ இது மேலேயே நான் சேவ் பண்ணிக்கிறேன். அந்த sample.pyன்னு ஒரு ஃபைல் சேவில் இருந்து பார்த்தீங்களா, அது மேலேயே சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இங்கே ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் சொல்லிட்டு வருது பாருங்கள். கொடுத்துட்டு வாங்குறது பிரிண்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா அது வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேவ் கேட்குது, சேவ் பண்ணியாச்சு. இப்போ ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கில் நான் வந்து 3ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ என்னது, சியில் போய் ஸ்டோர் ஆகிடுச்சு. நம்ம இங்கே ப்ராம்ப்டில் 3ன்னு கொடுத்தது, அந்த ஸ்டோர் பண்ண வேல்யூ இங்கே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு 3ன்னு சொல்லிட்டு. இதுதான் இன்புட் ஃபங்க்ஷன். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நான் ட்ரை பண்ணுற மாதிரி நீங்கள் எல்லா எக்ஸாம்பிளும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு அப்போ தான் நல்ல பைஹார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு கமெண்ட்ஸ் இன் பைத்தான்ப்பா. சிம்பிள், இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் ரொம்ப பண்ண அவசியமே இல்லை. கமெண்ட்ஸ் நம்ம எதுக்கு கொடுக்குறோம், இப்போ நம்ம ப்ரோக்ராமை வேறு யாராச்சும் பார்க்குறாங்க, நம்ம சோர்ஸ் கூட வேறு யாராச்சும் பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் புரியாமல் போயிட போதேன்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறது தான் கமெண்ட். இப்போ வந்து இதே ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சாம்பிளில் இந்த இடத்துல சி ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்னா இங்கே நம்ம என்ன பண்ணலாம், ஐ எம் கிவிங் திஸ் லைன் டு கெட் அன் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொடுக்குறீங்க நீங்கள். ஸோ இது நம்ம ஹேஷ்ன்ற ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணாலே இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் கமெண்ட், சிங்கிள் லைன் கமெண்ட். இதுவே வந்து மல்டிலைன் கமெண்ட்டாக இருந்ததுன்னா முடியும் போது என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு ஹேஷ் சிம்பிள் போடணுன்ற மாதிரி. இதில் ஒரு லைன் வந்து காமனாக யூஸ் பண்ணுவோம். இந்த ஹேஷ் கொடுத்தோன்னா அது இன்டர்பிரேட்டரோட கண்ணுக்கு தெரியாதுன்ற மாதிரி. ஸோ இக்னோர்டு பை த பைத்தான் இன்டர்பிரேட்டர். இன்டென்டேஷன்ப்பா நெக்ஸ்ட்டு. இப்போ நீங்கள் இன்டென்டேஷன்னா நம்ம பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். C++ ஜாவாவில் எல்லாத்துலேயும் நம்ம கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம் ஒரு செக்மெண்ட்டை காட்டுறதுக்காக. இதில் இன்டென்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஏதோ ஒரு இங்கே இஃப் ஸ்டேட்மெண்ட்டோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், C++லாம் ப்ராக்கெட்ஸ் போடுவோம், இந்த மாதிரி பிரேசஸ் போடுவோம். இந்த இடத்துல அந்த இன்டென்டேஷன் கொடுக்கணும். இன்டென்டேஷன்னா மார்ஜின்லேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ். Python uses white space such as spaces and tabs to define program blocks, whereas other languages like C, C++, Java use curly braces to indicate blocks of code for class, functions or body of the loops and block of selection command. The number of white spaces in the indentation is not fixed, but all statements within the block must be indented with the same amount spaces. இந்த இடத்துல if statement கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த ifே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். if I equal to 0 இருந்தால் பார்த்தீங்களா, நான் என்ட்ரு கொடுத்தோன்னே இன்சர்ஷன் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வரல, டேரெக்டாக இங்கே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டு இங்கே பிளிங்க் ஆகுது பாருங்கள். எதனாலனா நான் வந்து இந்த காலன் கொடுத்ததால். இப்போ நான் காலன் இல்லாமல் கொடுத்தா அது இங்கே வந்துடும். காலன் கொடுத்தாலே அது ஒரு கண்டிஷன், அது ஒரு பிளாக் இப்போ வரப்போகுதுன்ற மாதிரி பைத்தானுக்கே தெரியுது. ஸோ என்ட்ரு கொடுத்தோன்னே இங்கே வருது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பட் ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித்தின் தி பிளாக் மஸ்ட் பி இன்டென்டட் வித் தி சேம் அமௌண்ட் ஸ்பேஸஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இங்கே நீங்கள் நிறையா ஏதாவது சம்திங் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேட்மெண்ட்ஸு இது எல்லாமே ஒரே ஸ்பேஸில் வரணும், ஒரே இன்டென்ட் ஸ்பேஸில் தான் வரணும். இது வந்து ஒரு இடத்துல இங்கே வரக்கூடாது. இங்கே வந்துடுச்சுன்னா அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் முடிகிற வரைக்கும் ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்சைட் த பிளாக் யூசஸ் த சேம் அமௌண்ட் ஆஃப் இன்டென்ட் ஸ்பேசஸ். அவ்வளோதான்.
இதான் கான்செப்ட்ப்பா. இண்டென்டேஷனோட கான்செப்ட் இதுதான். நெக்ஸ்ட்டு டோக்கன்ஸ். இது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க C++ல். ஸோ இது ஜஸ்ட்டு நீங்களே பாருங்கள் என்னன்னு சொல்லிட்டு. 5 கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபயர்ஸ், கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ்லாம் அரித்மெட்டிக் அந்த மாதிரிலாம் வரும். டீலிமிட்டர்ஸ் அண்ட் லிட்ரல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள். இது லைனை நீங்களே பாருங்கள் என்னன்னு சொல்லிட்டு. படித்து பார்த்தா ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கீவேர்ட்ஸ்னால் கீவேர்ட்ஸ் ஷுட் நாட் பி யூஸ்ட் அஸ் வேரியபிள் நேம்ஸ்னு நம்ம பார்த்துருக்கோம். ஒரு கீவேர்டை நம்ம வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நாங்கள் சீன் யூஸ் பண்ணல ஸ்டார்டிங்கில், நான் அதே மாதிரி இங்கே ட்ரூ ஈக்குவல் டு இல்லை இஃப் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது கீவேர்டுன்றதால. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இப்போ நான் எப்படி ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சாப்டராக இருக்கட்டும் நெக்ஸ்ட் சாப்டராக இருக்கட்டும் ஃபுல்லாக நெக்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நினைக்கிறேன். இந்த இஃப், ஃபார், இந்த லூப்ஸ் எல்லாம் வரும். ஸோ இது எல்லாமே இந்நேரம் ஸ்கூல் இருந்திருந்துன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிரித்து கொடுத்துருப்பேன். பிரித்து கொடுத்து நீங்கள் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதை நீங்களே உங்களுக்கே கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஃபுல்லாக இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். ஜஸ்ட்டு நீங்கள் இதை அப்டேட் காப்பி பண்ணால் கூட போதும்ப்பா. நீங்கள் டைப் பண்ண கூட அவசியம் கிடையாது. டைப் பண்ணுறது சோம்பேத்தனப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் இதை அப்படியே புக்கில் இருந்து காப்பி பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ ரைட்டாகவே நான் ரன் பண்ணுறேன். சேவ் பண்ணேன். முடிஞ்சு போயிடுச்சு. அவுட்புட் வந்துடுச்சு. இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ரிலேஷனல் அண்ட் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் இதை கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் படித்தே ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த அவுட்புட்ஸ்லாம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அவுட்புட்ஸை பார்த்து புக்கில் இருக்க பார்த்து. இதில் சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இதெல்லாம் அப்படியே நீங்கள் இதெல்லாம் கமெண்ட் லைன். ப்ரோக்ராம் கோடிங் ஆரம்பிக்குது. ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதே ஒரு கமெண்ட் லைனோட ஆரம்பிக்குது. டெமோ ப்ரோக்ராம் டு டெஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லிட்டு அப்படியே மொத்தமாக காப்பி பண்ணி போட்டுருங்க. என்ன ஒன்று நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இந்த டபுள் கோட்ஸு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டபுள் கோட்ஸ் அந்த க்ரீன் கலரில் இருக்கணும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எரர் வராது உங்களுக்கு. எரர் வரலன்னா யூ ஹேவ் டு கிராஸ் செக் வித் த அவுட்புட் தட் இஸ் கிவன் இன் திஸ் புக். கண்டிஷனல் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணுற மாதிரி டீலிமிட்டர்ஸுக்கு எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல. ஜஸ்ட்டு நீங்கள் சிம்பிள்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இதிலே உங்களுக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் வந்துடுது. லிட்ரல்ஸில் 3 டைப்ஸ் ஆஃப் லிட்ரல்ஸ் இருக்குது. நியூமரிக்கு, ஸ்ட்ரிங்கு, பூலியன் சொல்லிட்டு. நியூமரிக்னா நம்பர் வச்சு வருது. ஸ்ட்ரிங்குன்னா கேரக்டர்ஸ் வச்சு வருது. ஃபஸ்ட்டு சரி இது மட்டும் வேணால் நம்ம பார்க்கலாம். நியூமரிக் லிட்ரல்ஸ் பார்த்தோன்னா கன்சிஸ்ட் ஆஃப் டிஜிட்ஸ் அண்ட் ஆர் இம்யூட்டபிள். அதாவது மாற்ற முடியாததான் இம்யூட்டபிள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கப்பா. நியூமரிக் லிட்ரல்ஸ் கேன் பி, இது நிறைய தடவை நீங்கள் பார்ப்பீங்க இந்த மியூட்டபிள் இம்யூட்டபிள்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இம்யூட்டபிள்னா அவங்களே கொடுத்துருக்காங்க அன்சேஞ்சபிள்னு சொல்லிட்டு, மாற்ற முடியாதுன்ற மாதிரி. ஸோ நியூமரிக் லிட்ரல்ஸ் கேன் பிலாங் டு 3 டிஃப்ரெண்ட் நியூமரிக்கல் டைப்ஸ்: இன்டிஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ். ஸோ ஏ ஈக்குவல் டு நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா 0ன்னு கொடுத்து பின்னு கொடுத்தீங்கன்னா அது பைனரி வேல்யூஸ் எடுத்துக்கும். நீங்கள் இதை கொடுக்காம 1010 கொடுத்தீங்கன்னா இட் வில் பி டேக்கன் ஆஸ் 1010ன்னு எடுத்துக்கும். இதுவே நீங்கள் இதை மென்ஷன் பண்ணிங்கன்னா பைனரி வேல்யூஸ் எடுக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் பைனரி அடிஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் நீங்கள் நியூமரிக் லிட்ரல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. பி ஈக்குவல் டு 100னா 100 தான் அது, ஏன்னா டெசிமல் லிட்ரல் நீங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ணல. இதுவே சப்போஸ் இந்த மாதிரி 0 கொடுத்தீங்கன்னா ஆக்டல் லிட்ரல். இதை 310 வந்து நீங்கள் ஆக்டல் எடுத்துக்கும். அது எடுத்துக்கும் போதே ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ டெலீட் பண்ணிடுறேன், இந்த பேஸ்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் சி சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். 200 ஸோ இந்த வேல்யூவோட டெசிமல் வேல்யூ 200 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது அப்படியே. ஏன்னா நம்ம இங்கே ஆக்டலில் கொடுத்துருக்கோம். இப்போ நான் இதை அப்படியே எடுத்துட்டேன்னா இப்போ நான் ரன் பண்ணுறேன். 310 இருக்கிறது அப்படியே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள். இந்த ஆக்டல் டு டெசிமல்னால் நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் இயர் செகண்ட் சாப்டரில் பார்த்துருக்கோம் நம்ம இது எல்லாத்தையுமே. இப்போ டெசிமலில் பைனரியில் கொடுக்குறோம். 0B இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 0 இருக்கும்பா. அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு 0வில் தான் ஆரம்பிக்கும்.
0ன்னு கொடுத்துட்டு 111. ஸோ 7. இப்போ புரியும் உங்களுக்கு எப்படி இது ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ இதை வச்சு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. 0 இன்ட்டுனா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ, ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல் அதுவே கன்வெர்ட் பண்ணிக்கும். காம்ப்ளெக்ஸு இதில் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் வரைக்கும் பார்த்தாலே போதும். இமேஜினரி பார்ட்டு, ரியல் பார்ட்டுன்னு 2 இருக்கும் காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸு. ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ்னால் ஸ்ட்ரிங்ஸை வச்சு ஆப்ரேட் ஆகிறது. அப்போ திஸ் இஸ் பைத்தான் சொல்லிட்டு ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணிட்டாங்க. சின்னு சொல்லிட்டு கேர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், மல்டிலைன் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்துருக்காங்கப்பா. இப்போ எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறாங்க, கொடுத்தது எல்லாத்தையும் ஜஸ்ட் அப்படியே பிரிண்ட் ஆகும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பூலியன் லிட்ரல்ஸு. பூலியன் 1 வந்து ட்ரூ, பூலியன் 2 வந்து ஃபால்ஸு. ஜஸ்ட்டு ட்ரூ ஃபால்ஸுன்னு பிரிண்ட் ஆகும். எஸ்கேப் சீக்வன்சஸ் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போது. எஸ்கேப் சீக்வன்ஸை எடுத்துகிட்டு போட்டு பார்க்குறேன், ரெண்டுமே சேமாக தான் வருது. இப்போது இதை வேணால் எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இதில் எஸ்கேப் சீக்வன்ஸோட ஒர்க்கு நம்மளுக்கு க்ளீனாக தெரியும். என்னென்னா பிரிண்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டே டபுள் கோட்ஸ்குள்ளே வரும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பிரிண்ட் ஆகிற ஸ்டேட்மெண்ட்டே டபுள் கோட்ஸ்குள்ளே போடுவோம். அந்த பிரிண்ட் ஆகிற ஸ்டேட்மெண்ட்டே டபுள் கோட்ஸோட பிரிண்ட் ஆகணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம், எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி போடுவோம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டேட்டா டைப்ஸு. டேட்டா டைப்ஸ்னால் நம்மளுக்கு ஞாபகம் வருது இன்டீஜர், ஃப்ளோட்டு, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இங்கே தான் கொடுத்துருக்காங்க. இந்த டினோஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. பூலியன் டேட்டா டைப்னாலே ட்ரூ அண்ட் ஃபால்ஸு. ஸ்ட்ரிங் டேட்டா டைப். இந்த மல்டிலைன் பாருங்கள், இது ட்ரிபிள் கோட்ஸில் இருக்குது. ட்ரிபிள் கோட்ஸை நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு நார்மலாக அவுட்புட் வரும். எனக்கு இந்த இடத்துல நீங்கள் எஸ்கேப் சீக்வன்ஸை யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். அதாவது டபுள் கோட்ஸ்குள்ளே பிரிண்ட் ஆகுதா இல்லை ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளே பிரிண்ட் ஆகிற மாதிரி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ தட் சாப்டர் ஓவர். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணால் தான் இந்த சாப்டர் கம்ப்ளீட்டாக முடியும். ஸோ எல்லாத்தையுமே புக்கை பார்த்து இதை புக்கிலேருந்தே காப்பி பண்ணி கூட நீங்கள் உங்களோட ஐடிஎல்லியில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு பர்சனலாக அனுப்பிச்சி விடுங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ த கிளாஸ் இஸ் ஓவர் ஃபார் நவ்.